ஹீரோ ஓரியன்டா பெண்கள் என்கிறவங்க சைட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாவே இருந்த ஒரு காலகட்டம் அது. சோ அந்த கோடுக்கு பக்கத்துல பெண்கள்ங்கிற ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமா இருக்கணும்னு ஒரு கதை புதுசா கிளிக்கிறார். இரு கோடுகள், ரெண்டாவது கோடு அதை அழிச்சிட்டு இதை பெருசாக்குறேன்னு ஆரம்பிக்கிறாரு. வந்து ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு பெண் கல்யாணத்தை டிசைட் பண்றதுதான் ஆரம்பம். ஒரு பெண் வந்து வழக்கமா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாம் அவ முத கல்யாணம் பண்ணிட்டா, லவ் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணி அக்செப்டன்ஸ்க்காக அப்பாட்ட வந்து நிற்கிறான். அதுல அந்த கேரக்டர் அவர் மாத்துறாரு. அங்கேருந்து அந்த மாத்திர இந்த கதை, இந்த களம் நடக்கிற இடம் வந்து காசி, இந்த சீன் நடக்கிற இடம் வந்து காசி கதையில. அந்த காசிக்கு நடக்கிற இடத்துல அவருடைய தமிழ் உணர்வையும் தமிழ்ங்கிற ஒரு மொழி மூலமா என்னென்னலாம் பண்ண முடியும். பின்னாடி பாத்தீங்கன்னா பாரதியார் போட்டோ இருக்கும், அப்புறம் அண்ணாதுரை போட்டோ இருக்கும், திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் என்னன்னா பாரதியார் கூட சொல்ல, பாரதிதாசன் சொன்ன கவிதை மண் படைப்பை காதல் என்றால் மறுப்பதற்கு தடையதற்குன்னு நீ தானப்பா சொல்லி கொடுத்த, காதலை சொல்லி கொடுத்துட்டு நீ ஏன்பா அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு முதன்முறையாக ஒரு பொண்ணு அப்பாட்ட கேட்கிறான். நீ வந்து நான் பண்ணிட்டேன், நான் அவன் தான் வாழ்வேன், அவன் இல்லைன்னு அப்படிலாம் இல்லை, நீ சொல்லி கொடுத்த பாடத்திலையும் இலக்கியத்திலையும் இருக்கே. அந்த மாற்றத்தை எப்பவுமே ஒரு விதையை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது அப்படியே நேச்சுரலா ஒரு ஆர்கானிக்கா நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல அவர் ஆரம்பிக்கிறாரு. அது சொன்னதுக்கு பிறகு ஆனா அந்த அப்பா வழக்கமா உள்ள வீட்டுல இருக்கிற அந்த நம்ம பழைய ட்ரெடிஷன் இருக்குல்ல, நீ எப்படி அம்மா வந்து அழுவா ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, ஆனா அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொண்ணு அவன் அந்த மாப்பிள்ளையை ஏத்துப்பார்.